இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா நியூ கேட்லாக் நவக்கர் ஜியோனா வால்யூம் 1 காட்டன் மிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா வித் லைனிங் சைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா L to XXL வரைக்கும் இருக்கு. XXL மட்டும் 20 rupees எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? ஒரு பீஸோட விலை வெறும் 400 ரூபா மட்டும். நவக்கர் ஜியோனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 16 பீசஸ் வந்தது, இப்போ வெறும் 12 பீஸ் தான் வந்திருக்கு. சரிங்களா? 12 டிசைன் 12 கலர்ல வந்துடும். ஒரு பேக்கோட விலை வெறும் 4950 ரூபா மட்டும் ஷிப்பிங்கோட. இப்போ நீங்க வந்து ஃபுல் பீசஸும் பார்க்க போறீங்க, ஃபுல்லா ஓபன் பண்ணி காமிக்க போறோம். நீங்க கேட்குற கேள்விக்கான பதில் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். சரிங்களா? இது 12 கலர் 12 டிசைன்ல வரப்போகுது. சும்மா அருமையா இருக்க போகுது, சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு காலேஜ் போகிறீங்கன்னா ஒரு பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் வந்துடுது. வெறும் நீங்கள் என்ன கூலி கொடுக்க போகிறீங்களோ அந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீசஸ் ரெடிமேட் சுடிதார் வந்துடுது. ஒரு பேக்காக வாங்கக்குள்ள மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரி, என்ன ஒரு வியாபாரி என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த ரேட் வந்துடுது. சரிங்களா? இதை பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். சரிங்களா? இது அதோட கேட்லாக்ஸ் பாருங்கள். கலர் வந்து நவக்கரில் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நம்ம வால்யூம் என்னென்ன நியூ லான்ச் ஆகுதோ எல்லாமே நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துடும். நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா வச்சு சேல் பண்ண முடியும். உங்கள் கடையில் நீங்கள் டபுள் ப்ராஃபிட் வைக்க முடியும். சரி, சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க 400 800 நீங்கள் சேல் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் ஒரு துணியோட விலையை கணக்கு போடுங்க, அப்போ பார்த்து வாங்கலாம். சரிங்களா? தலையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் ஜியோனா நவக்கரில். சரிங்களா? இதோட பீசஸ் பார்க்குறீங்க. காட்டன் மிக்ஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் போகாது, உங்களுக்கு அயன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒர்க் வச்சிருக்கு, ரவுண்ட் நெக் வச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாமே யூனிஃபார்மாக நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஐட்டம்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு, இது வந்து துப்பட்டா நல்லா பெருசாகவே இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக தெரியும். ஒரு ரேட்டுனா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு 400 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, நீங்கள் 800 ருபீஸ்க்கு சேல் பண்ண பார்க்கணும். அதுதான் விலையை பார்த்தீங்கன்னா துணியை பார்த்து வாங்கலாம். சரிங்களா? அதை விட்டு 100 கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரிங்களுக்கு முன்னே வாங்கி சேல் பண்ணுறது தான் மூலதனம். புரியுதுங்களா? இது பார்த்திங்கன்னா லைனிங். சரிங்களா? இந்த ரேட்டுக்கு நம்மளால் கூலி கூட கொடுக்க முடியாது. ஒரு பேட்ச் ஒர்க் வச்சு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே செலவாகும். சரிங்களா? நீங்கள் அதை சொல்லி தான் கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்ல சேல் ஆகும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் யோசிக்கிற டைமில் 100 பேர் வாங்கி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க லாபம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரு, நல்லா இருக்குது. நான் சொல்கிற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிங்களுக்கானது. சரிங்களா? ஒரு வீட்டில் வச்சு சேல் பண்ணுறதுக்கு 1008 டைம் நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சிட்டே மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் யோசிக்கிற டைமில் நீங்கள் 100 பேர் சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அது பாருங்கள், அந்த மாதிரி பார்த்து சேல் பண்ணிங்கன்னா தான் ஒரு கடைக்காரங்கன்னா, சின்ன கடைக்காரங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவில் காட்டுறப்பே அவங்களுக்கு குவாலிட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க ஆன்லைன்லேயே பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் அதில் ஒரு பேக் இதில் ஒரு பேக் எத்தனை பேக் கேட்டாலும் ஒரு பேரில் போட்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்றலாம். நீங்கள் பே பண்ணி கூட வாங்கிக்கலாம், நம்ம லாரி ஆஃபீஸில் போட்டுடலாம். சரிங்களா? க்ரே கலரு. சரிங்களா? இதை பாருங்கள், ஒரு சின்ன வியாபாரியாக இருக்கீங்க, நீங்கள் நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த லோ ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தீபாவளி டைமில் டிமாண்ட் ஆகும். நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு வந்துடும். பட் அவங்களும் முன்னாடி புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எனக்கு எத்தனை பேக் வேணுங்க, எத்தனை பேக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுபடி பண்ணிக்கலாம். தீபாவளியில் உங்களுக்கு நல்ல லாபம் பார்க்குற மாதிரி ஒரு தொழில் அமையும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த பிராண்டில் பொறுத்த வரைக்குமே கலர்ஸ் எல்லாமே பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு வித் லைனிங்கோட தரோம். சரிங்களா? வித் லைனிங்கோட உங்களுக்கு நம்ம 400 ருபீஸ்க்கு தரோம். இதே ஒரு காலேஜ் ஒரு பொண்ணு போகிறாங்கன்னா ஒரு டைம் ஒரு பேக் பை பண்ணாங்கன்னா போதும், அவங்களுக்கு ஒரு 6 மந்த்துக்கு எல்லாமே நியூ சுடிதார்ஸாக இருக்கும். நீங்கள் 7 நாளுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸுக்கு வந்து நீங்கள் போட்டதை போட மாட்டீங்க, எல்லாமே நியூவாக போட்டுட்டு போவீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பாட்டில் க்ரீனு. சரிங்களா? கலர்ஸ் பாருங்கள், காம்பினேஷன் எவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு பேட்ச் ஒர்க் வச்சுருக்காங்க. 3/4 ஹேண்ட் வந்துடுது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா டைம் டியூரேஷன் அதிகமாக போகிறதுனால தான் நான் காமிக்கலை. ஸோ இல்லைனா அதை தனியாக காமிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா சாண்டில் ஃபேண்ட்டு உங்களுக்கு கேட்லாக் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். சரிங்களா? கீழே எல்லாமே பார்டர் வச்சு வந்துடும். சுடிதார் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். வருது ஒரு பிங்க் கலரு. சரிங்களா? இது பாருங்கள், ஒரு ஃப்ளவர் லீப் டிசைன்ஸில் சும்மா சூப்பராக அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்குது. இதுவும் பாருங்கள், துப்பட்டா பாருங்கள், இதோட ஃபேண்ட்டு. ஓகேவா? செமி பட்டியாலாவில் இது வந்து கேட்லாக். ஓகேவா? இல்லை வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பஸ் ஸ்டாண்டும் வெளியூர்லேருந்து வரவங்களுக்காக சொல்கிறேன். நியூ பஸ் ஸ்டாண்டும் ஜங்ஷனும் ஜஸ்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து வெறும் 10 மினிட்ஸ் தான். நீங்கள் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறினீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடும். சரிங்களா?
ஜங்ஷன் ஆகட்டும், நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், நீங்கள் வெளியூரில் வந்து வரவங்களாம் அங்கே தான் வருவீங்க. ஸோ அங்கேருந்து 10 நிமிஷம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளோட ஷாப் இருக்குது. சரிங்களா? விஎஸ் கார்மெண்ட். நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லைனிங் துணி எடுத்தால் என்ன ரேட் வரும்னு பாருங்கள். ஒரு பாலிஸ்ட் மிக்ஸு ஒரு 2.5 மீட்டர் எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு மேலே செலவாகும். நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸே வந்து வெறும் 400 ருபீஸ். சரிங்களா? ஒரு 400 ருபீஸ்னால் ஒரு 4950 ரூபா வருது ஷிப்பிங்கோட. இப்போ பார்க்குறது ஒரு க்ரீன் மாடல் பார்க்குறீங்க. சரிங்களா? டார்க் க்ரீனு, வாசி பச்சைன்னு வாங்கலை அந்த மாதிரி. சரிங்களா? நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா XXL சைஸ் காமிச்சிட்ருக்கேன். இது ஷாலு, இது பேண்ட்டு. இது பாருங்கள் யூனிஃபார்மாக எந்த மாதிரி இருக்குன்னு. ட்ரெஸ் போட்டிருக்கும் போது எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் வாங்கினீங்கன்னா நல்லா லாபம் பார்க்கலாம். உள்ள ஓன் யூஸ்க்கே வாங்குறீங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் போட்டுட்டு போகிறதுக்கு. சரிங்களா? இந்த ரேட்டுக்கு பாருங்கள், இந்த ரேட்லேருந்து என்ன கிடைக்கும்னு பாருங்கள், இந்த ரேட்டுக்கு நம்ம என்ன மாதிரி சேல் பண்ணணும்னு பாருங்கள். சரிங்களா? இந்த ரேட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அது கண்டிப்பாக அந்த குவாலிட்டியில் பண்ண முடியும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர்ஸு என்ன மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். குறைஞ்ச விலையில் ஃபஸ்ட்டு வரும்போது வாங்கி நல்லா சேல் பண்ணி பழகிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸும் உங்கள்கிட்ட இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா எல்லாமே வாங்கி வச்சிங்கன்னா தான் சேல் ஆகும். சரிங்களா? நீங்கள் அங்கே வச்சு காமிச்சு அதுக்கப்புறம் பண்ணணுன்னா ஆகாது. ஒரு ரீசெல்லராக இருக்கீங்கன்னா ஒரு பேக் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சைஸுக்கு ஒரு பேக் வாங்குங்க. ஒரு 12,000 ரூபா, ஒரு 15,000 ரூபா இதெல்லாமல் கூட ஒரு தொழில் பண்ண முடியாது. ஒரு மெரூன் கலர் செக்கு டிசைன்ஸு. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியும். கர்வ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே நீட்டாக ஃபிட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு லூஸாக இருக்குன்னா லைட்டாக டைட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இல்லை உங்கள் டைலர்கிட்ட சொல்லி பேக் 2 டாட் போட்டுக்கோங்க. இன்னும் சில பல விஷயம்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம வியாபாரிங்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட் மினிட்டில் இந்த லோ ரேஞ்ச் கேட்டிங்களா, லோ ரேஞ்ச் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் முன்னாடி புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு 12 பீஸுமே நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியணும். வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால காமிச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க.